திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை இறுதி செய்து 2 நீதிபதிகள் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏற்பட்ட திருப்பங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். மதுரை மாநகரின் அடையாளங்களில் ஒன்று திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடு. புராண சிறப்பும் வரலாற்று பின்னணியும் கொண்ட இந்த மலையின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது பல ஆண்டுகளாக ஒரு பெரும் விவாதமாகவும் சட்ட போராட்டமாகவும் இருந்து வந்தது. நேற்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி இந்த விவகாரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை. திருப்பரங்குன்ற மலையில் இருப்பது வெறும் கல் தூண் அல்ல, அது தீபத்தூண் தான் என்று உறக்கச் சொன்னது நீதிமன்றம். திருப்பரங்குன்ற மலை உச்சியில் ஒரு பழமையான கல் தூண் உள்ளது. பல ஆண்டுகளாக கார்த்திகை தீப திருவிழாவின் போது அங்கு தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விவகாரத்தில் மத ரீதியான மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் முளைத்தன. மலை உச்சியில் இருக்கும் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் மற்றும் சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறி மலை உச்சியில் தீபம் ஏற்ற தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தடை விதித்தன. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி GR சுவாமிநாதன் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை, மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் உள்ளிட்ட தரப்பிலிருந்து மொத்தம் 26 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை நீதிபதி G ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. ஜனவரி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மதியம் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வாசித்தது. நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் மிக தெளிவான சில கருத்துக்களை முன்வைத்துள்ளனர்.